ஒரு ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆனால் இந்த சொசைட்டி சொல்கிறதெல்லாம் அவன் படிக்கலை. பட் ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் டயர்டாகிட்டான். மார்னிங்லேருந்து நைட் வர ப்ரெஷர், ஸ்கூல் ப்ரெஷர், டியூஷன் ப்ரெஷர், பேரண்ட்ஸ் கம்பேரிசன். அவன் 95 மார்க் எடுத்துட்டான். நீ ஏன் இவ்வளோ கம்மியான மார்க் எடுத்திருக்க? அவன் பையன் டாக்டர் ஆகிட்டான். இப்படி சொல்லி கம்பேர் பண்ணியே ப்ரெஷர் ஆக்கிடுறீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க சரியா? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் சேம் கிடையாது. ஒருத்தவனுக்கு ஆக்டிங், ஒருத்தவனுக்கு எடிட்டிங், ஒருத்தவனுக்கு பிஸ்னஸ் மைண்ட். ஆனால் எஜுகேஷன் சிஸ்டம் என்ன பண்ணுது தெரியுமா? புக்கில் இருக்கிறது தான் ஆன்சர், அதுதான் லைஃப்னு ஃபோர்ஸ் பண்ணுது. ஓகேவா? 12 ஹவர்ஸு ஸ்கூல்லேயே அடைச்சி வைக்கிறாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்லாம் சொல்லவே வேணாம். வீக்லி 7 டேஸும் ஸ்கூல் வைப்பாங்க. 12 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஸ்கூல் நடக்குது. இப்படி ப்ரெஷர் பண்ணுறதால இப்போ அவங்க வீட்டுக்கு போனாலும் ஒரு பீஸ்ஃபுல் மைண்டே இல்லை அவங்களுக்கு. ஓகேவா? மார்க் குறைஞ்சா எல்லாரும் அவங்களோட கேரக்டரே ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க்கை விட மென்டல் பீஸ் தான் முக்கியமானது. யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இது கூட பரவாயில்ல, இப்போ ஃப்யூச்சரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ வந்துருச்சு. நாளைக்கு டிகிரி மட்டும் வச்சு சர்வேவே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் சொன்னால் புரிய மாட்டேங்குது. 30 crore ஜாப் மேலே போகுது ஃப்யூச்சர்லலாம். அதை விட்டுட்டு அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் விட்டுட்டு நீ படித்தாதான். பட் படிச்சும் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. இந்தியாவில் 67% இது வரைக்கும் வேலை இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காங்க. ஓகேவா? படித்த வேலைக்கு யாரும் போகவே இல்லை. ஆனால் இன்னும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை மெமரி மிஷின் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம். கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபியர் தான் பில்ட் பண்ணுறோம். நான் உங்கள்கிட்ட கடைசியாக ஒன்றேன்னு சொல்லிக்கிறேன். ஸ்டூடெண்ட்டை தயவு செஞ்சு ப்ரெஷர் பண்ணாதீங்க, அவங்க டேலண்ட்டை கில் பண்ணாதீங்க. ஓகேவா? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இது ரிலேட் ஆனால் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.